வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறேன். ஒரு ரகசிய மூலப்பொருள். இது நமது பாரம்பரியத்தில் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு கேப்சூலாக இருந்திருக்கலாம். முடி கொட்டுதல், முடி வளர்ச்சி நின்று போதல், முடி அடர்த்தி இல்லாமை, இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரே அடியில் தாக்கும் ஒரு பொருள் இது. இன்று அந்த ரகசிய மூலப்பொருள் யாது, எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக முழு வீடியோவையும் பாருங்கள். நாம் எத்தனை பிராண்ட் ஷாம்பு, எத்தனை கெமிக்கல் சிகிச்சைகளை முயற்சி செய்துவிட்டோம். ஆனால் முடியின் வேர் பிரச்சனை தீரவில்லை. காரணம், நாம் முடியை வெளியே இருந்து மட்டும் சிகிச்சை செய்கிறோம். வேர்களுக்கு உள்ளே இருந்து ஊட்டம் தரவில்லை. இன்று நான் பேசும் இந்த ஒரு ரகசிய பொருள் நேரடியாக முடி வேரில் சென்று செயல்படும். இது முடியை பல மடங்கு அடர்த்தியாக்குவது மட்டுமில்லாமல் புது முடியின் வளர்ச்சியை தூண்டும். சரி, அந்த அதிசய பொருள்தான் என்ன? இதோ அது, நமது சமையலறையின் ரகசிய கோட்டை, வெந்தயம் அல்லது மேத்தி விதை. இதுவா ரகசியம் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் இதன் சரியான பயன்பாட்டு முறைதான் உங்களுக்கு தெரியாத ரகசியம். வெந்தயத்தில் புரதம், லெசித்தின், அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன. இவைதான் முடியின் கட்டுமான தொகுதிகள். முதல் மற்றும் சக்தி வாய்ந்த முறை, வெந்தயம் மற்றும் தயிர் ஹேர் பேக். தேவையானவை: 4 ஸ்பூன் வெந்தயம், அரை கப் தயிர். வெந்தயத்தை 6 to 8 மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு தயிர் சேர்த்து மிருதுவான பேஸ்ட் ஆக்குங்கள். நனைந்த தலைமுடியில் நேரடியாக முடி வேர்களுக்கு இந்த பேஸ்டை பூசி 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை ட்ரை ஆக்க விடவும். மிதமான ஷாம்புவால் கழுவவும். எப்படி வேலை செய்கிறது? வெந்தயம் முடி வேர்களை பலப்படுத்தி கொட்டுதலை நிறுத்தும். தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் தோலில் இருக்கும் இறந்த செல்களை நீக்கி துளைகளை திறக்கும். இதனால் ஊட்டச்சத்துக்கள் ஆழமாக ஊடுருவும். வாரத்தில் 1 முறை செய்யுங்கள். 2வது முறை, தொடர்ச்சியான பராமரிப்பிற்கு வெந்தயம் ஊட்டம் நிறைந்த எண்ணெய். தேவையானவை: அரை கப் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் வெந்தய பொடி. எண்ணெயை சிறிது சூடாக்கி அதில் வெந்தய பொடியை சேர்க்கவும். 2 நிமிடம் மூடி வைத்த பின் வடிகட்டி விடவும். இந்த எண்ணெயை தலையில் நன்கு தேய்த்து குறைந்தது 1 மணி நேரம் வரை ட்ரை ஆக்கவும் அல்லது இரவு முழுவதும். பிறகு கழுவவும். எப்படி வேலை செய்கிறது? இது ஒரு டீப் கண்டிஷனிங் ட்ரீட்மெண்ட். எண்ணெய் வெந்தயத்தின் ஊட்டச்சத்துக்களை முடி வேர்களுக்கு எடுத்து செல்லும். முடியின் இயற்கையான மினுமினுப்பை திரும்ப பெற உதவும். 3வது முறை, எளிமையான ஆனால் பயனுள்ளது. வெந்தயம் கழுவும் நீர். 2 ஸ்பூன் வெந்தயம், 1 கப் தண்ணீர். வெந்தயத்தை ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும். காலையில் அந்த நீரை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றவும். ஷாம்பு செய்த பிறகு கடைசியாக இந்த வெந்தய நீரை தலைமுடியில் ஊற்றி 2 நிமிடம் ட்ரை ஆக்கவிட்டு தண்ணீரால் மட்டும் கழுவவும். மீண்டும் ஷாம்பு செய்ய தேவையில்லை. எப்படி வேலை செய்கிறது? இந்த நீர் இயற்கையான ஹேர் கண்டிஷனர் போல செயல்படும். முடியை மிருதுவாக்கும், சொரசொரப்பை குறைக்கும், முடி கொட்டுதலை கட்டுப்படுத்தும். ஏன் வெந்தயம் வேலை செய்கிறது? புரதம். முடி கெரட்டினால் ஆனது. இது ஒரு புரதம். வெந்தயம் புரதத்தால் நிறைந்தது. நிக்கோட்டினிக் அமிலம். இது முடி வேரில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். லெசித்தின். முடியை மிருதுவாகவும் விரைப்பாகவும் வைக்க உதவும். ஆனால் வெந்தயம் மட்டும் போதாது. உங்கள் உணவில் புரதம், பருப்பு, முட்டை, இரும்புச்சத்து, கீரை சேர்க்கவும். இரவு 7 to 8 மணி நேரம் தூக்கம் முடி வளர்ச்சிக்கு மிக முக்கியம். மன அழுத்தம் முடி கொட்டுதலின் பெரிய காரணி. யோகா, நடைப்பயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் பார்த்த 3 வெந்தய முறைகளை மீண்டும் பார்ப்போம். வாராந்திர பேக். வெந்தயம் மற்றும் தயிர், வேருக்கு ஊட்டம். வாராந்திர எண்ணெய், வெந்தயம் மற்றும் நல்லெண்ணெய். ஆழ்ந்த கண்டிஷனிங், கழுவு நீர், வெந்தய ஊறல் நீர். அன்றாட கண்டிஷனிங். இதோ இதற்கான மந்திர வார்த்தை: நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. குறைந்தது 2 to 3 மாதங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். முடியின் வளர்ச்சி சுழற்சி நீண்டதாக இருப்பதால் பொறுமையாக இருங்கள். இந்த ரகசியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வெந்தயம் எப்படி வேலை செய்தது? கருத்துல உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், சகோதரிகள் எல்லோரும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டுமா? வீடியோவை அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க.
இதே போன்ற நேரடியான பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை அடிக்கவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.